வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மேவன் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேவன் ஓவர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு மேவன் ப்ராஜெக்ட் எக்லிப்ஸில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்துட்டு அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் இந்த ப்ராஜெக்ட் தான் கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? யூடியூப் இது வந்துட்டு மேவன் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு pom.xml வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் pom.xml வந்து ஓப்பன் பண்ணிட்டேங்க. இங்கே தான் வந்துட்டு நம்ம டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். டிபெண்டன்சிஸ் பிளக்கின்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு டிபெண்டன்சிஸ் எல்லாமே டிபெண்டன்சிஸ் டேக்குள்ளே வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. டிபெண்டன்சிஸ் நீங்கள் பாருங்கள், டிபெண்டன்சிஸ் வருது. ஸோ டிபெண்டன்சிஸ்குள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே தான் எல்லா டிபெண்டன்சிஸும் ஆட் பண்ணணும். ஸோ எங்கேருந்து ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு MVN ரெபாசிட்டரியிலேருந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ MVN ரெபாசிட்டரி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ வந்து Selenium வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா பில்ட் பாத்தில் போய் ஆட் பண்ணுவோம் இல்லையா நார்மலாக. ஆனால் வந்து மேவன் ப்ராஜெக்ட்னா டிபெண்டன்சிஸ்லேயே வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேவா? Selenium ஜாவா கொடுக்குறேன். ஸோ வேர்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு கோடு வரும். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம் pom.xml. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணாலே காப்பி ஆயிரும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? டிபெண்டன்சி ஸ்டாக்குள்ளே வந்துட்டு இந்த டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு இந்த மேவன் டிபெண்டன்சி எதுவுமே இல்லை. இப்போ பாருங்க, ஆட் பண்ணிட்டேன் Selenium. இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ பாருங்க, நான் ப்ராஜெக்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இப்போ பாருங்க மேவன் டிபெண்டன்சி வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இங்கே pom.xml ஆட் பண்ணோன்னா இங்கே மேவன் டிபெண்டன்சிஸ் வந்திருக்கு. ஸோ நான் இங்கே மாதிரி Selenium ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க Selenium ஜாஸ் எல்லாமே வந்து வந்திருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி என்னென்ன டிபெண்டன்சிஸ் நம்ம வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு டிபெண்டன்சி நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டெஸ்ட் இன்ஜின் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் இன்ஜின். ஸோ அதே மாதிரி தாங்க. ஸோ இப்போ நீங்கள் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட்கில் டேட்டாபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஆட் பண்ணுவீங்க டிபெண்டன்சி. ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுறது தான். ஜஸ்ட்டு இந்த பீஸ் ஆஃப் கோடை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேர்ஷன் மாற்றணுன்னாலும் ஒன்றும் இல்லை, அந்த வேர்ஷன் நம்பர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நான் வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட்டானது இன்னொரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த pom.xml வந்து என்னென்ன நம்ம ஆட் பண்ணுவோம், டிபெண்டன்சிஸ் பிளக்கின்ஸ். ஓகேங்களா? ஸோ டிபெண்டன்சிஸ் வந்துட்டு எக்ஸ்டர்னல் வெப்சைட்லேருந்து நம்ம பண்ணக்கூடியது எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் லைப்ரரி ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ பிளக்கின்ஸ் வந்து கான்ஃபிகரேஷனுக்காக பண்ணுறோம். ஸோ இப்போ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க, ஸோ எந்த பேசிக் 2 பிளக்கின் வந்துட்டு இம்பார்ட்டனுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மேவன் கம்பைலர் பிளக்கின், மேவன் ஷுவர்ஃபை பிளக்கின். ஓகேங்களா? ஸோ இது 2 பிளக்கினும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான பிளக்கின். ஓகேங்களா? கேட்பாங்க இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ சும்மா வந்து நான் பிளக்கின் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், பிளக்கின்ஸ்னு ஆட் பண்ணோம். ஸோ பிளக்கின்ஸ் டேக் வந்து ஆட் பண்ணோம். பிளக்கின்ஸ். ஓகேங்களா? பிளக்கின்ஸ்குள்ளே என்னென்ன பிளக்கின்னு ஆட் பண்ணும். ஓகேங்களா? இதே மாதிரி டிபெண்டன்சிஸ்குள்ளே என்னென்ன டிபெண்டன்சிஸில் அதே மாதிரி பிளக்கின்ஸ்குள்ளே ஆட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு மேவன் கம்பைலர்னு ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், மேவன் கம்பைலர் பிளக்கின். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த பிளக்கின்ஸ் வந்துட்டு பில்ட்டுக்குள்ளே கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த பில்ட்டுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். பில்ட்டுக்குள்ளே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? பிளக்கின்ஸ். ஸோ பாருங்கள், இங்கே வந்துட்டு டிபெண்டன்சிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம ஃபார்மேட் வந்து நீட்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிபெண்டன்சிஸ் டேக் வந்து க்ளோஸ் ஆகிடுது. டிபெண்டன்சிஸ் ஃபுல்லாக ஆட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்ட்டுக்குள்ளே நம்ம பிளக்கின்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ பில்ட்டுக்குள்ளே டிபெண்டன்சிஸ் கொடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ டிபெண்டன்சிஸ் முடிச்சக்கப்புறம் பில்ட்டுக்குள்ளே பிளக்கின்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பிளக்கின். ஓகேங்களா? பிளக்கின்ஸ் அதில் வந்துட்டு இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பிளக்கின்.
இப்படி கொடுக்கணும். அதனால தான் எரர் வருதுங்க. இருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் எண்ட் இல்லையா, plugin ஓப்பன் டேக் எண்ட் டேக். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள் சரியாக போச்சுங்களா, எரர் எதுவும் இல்லை. ஸோ பாருங்கள், டிபெண்டன்சிஸ் டேக்குள்ளே டிபெண்டன்சிஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். என்ன எத்தனை டிபெண்டன்சிஸ் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிளக்கின்ஸ்குள்ளே வந்துட்டு பிளக்கின் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, பில்ட்டுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். ஸோ இன்னொரு பிளக்கினும் நான் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 2 பிளக்கின் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, மேவன் ஷுவர்ஃபை பிளக்கின், மேவன் கம்பைலர் பிளக்கின். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா, மேவன் ஷுவர்ஃபை பிளக்கின். ஸோ இது வந்துட்டு நான் ஆட் பண்ணி காமிச்சிடறேன் உங்களுக்கு. இதே மாதிரி தான் என்னென்ன நம்மளுக்கு வேணுமோ நம்ம வந்துட்டு இந்த மேவன் ரெபாசிட்டரி வெப்சைட்டில் வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் pom.xml. ஓகேங்களா, ஸோ காப்பி ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு இன்னொரு பிளக்கின். ஸோ இது டிபெண்டன்சின்னு வருது. ஸோ அதனால தான் இஷ்யூ வருது. இது வந்து பிளக்கின். ஓகேங்களா, ஓகே பாருங்கள், எரர் எதுவும் இல்லை. ஸோ இதை ஒரு டைம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் மேவன் டிபெண்டன்சிஸ் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். எல்லாமே வந்துட்டு அதில் வந்திருக்கும். நம்ம இப்போ ஆட் பண்ணது எல்லாமே வந்துட்டு இங்கே பாருங்கள் மேவன் டிபெண்டன்சிஸில் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ pom.xml வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எஸ்ஆர்சி மெயின் ஜாவாவில் வந்துட்டு சும்மா ஒரு சாம்பிளாக வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நியூ பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ சும்மா யூடியூப் ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். கிளாஸ் வந்துட்டு சும்மா ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, சும்மா வந்துட்டு நம்ம க்ரோம் டிரைவர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் வெப்சைட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது மேவன் ப்ராஜெக்ட் இல்லையா. ஸோ இது கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணிக்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு மேவன் வந்து நான் பில்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த யூடியூப் ப்ராஜெக்ட் வந்துட்டு மேவன் ப்ராஜெக்ட் இல்லையா. இந்த ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் ஆஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் மேவன் பில்ட் கொடுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேசிக்கான ஒரு கமெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம், க்ளீன் இன்ஸ்டால். ஓகேங்களா, மேவனில் வந்துட்டு க்ளீன் இன்ஸ்டால் கமெண்ட் இருக்குது. ஸோ நான் க்ளீன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஓகேங்களா, க்ளீன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் ரன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ பாருங்கள், பில்ட் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஒரு பேசிக்கான கமாண்டுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் அதை க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஜாவாவில் ஜஸ்ட்டு நான் வந்துட்டு வெப் டிரைவர் இன்ஸ்டலைஸ் பண்ணிவிட்டு கூகுள் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஜாவா ஃபைல் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு வெப் டிரைவர் இன்ஸ்டலைஸ் பண்ணிவிட்டு கூகுள் வெப் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதோட டைட்டில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு டேரெக்டாக இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து நார்மலாக ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு செலினியம் ஜாஸ் வந்துட்டு பில்ட் பாத்தில் ஆட் பண்ணி நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரியே அது மாதிரி எதுவுமே பண்ணாமல் மேவனில் வந்து நம்ம டேரெக்டாக pom.xml டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணுவோம் செலினியம். ஸோ இப்போ பாருங்கள், வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கூகுள் கெட் டைட்டில் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கூகுள் கெட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம 2 பிளக்கின்ஸ் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, கம்பைலர் பிளக்கின், ஷுவர்ஃபை பிளக்கின். ஸோ இந்த ஷுவர்ஃபை பிளக்கின்ல தான் வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு testengine.xml யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு இன்க்ளூடுன்னு சொல்லிட்டு testengine.xml வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு testengine.xml வந்து கொடுத்துருக்கிறது ஓகேங்களா எல்லாமே வந்து ரன் ஆகும். ஸோ இது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து குக்கும்பர் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், runner.test. ஸோ அதை வந்து இங்கே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ நார்மல் ப்ராஜெக்ட்க்கும் மேவன் ப்ராஜெக்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. ஸோ pom.xml தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் தான் வந்துட்டு டிபெண்டன்சிஸ் பிளக்கின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். டிபெண்டன்சிஸ்னா எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ், பிளக்கின்ஸ் வந்து கான்ஃபிகரேஷனுக்காக. ஓகேங்களா.